திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 200 ஆண்டுகள் பழமையான ஆங்கிலேயர் கால ஆவணம் ஒன்று கிடைத்துள்ளது. சாதி பாகுபாடு இல்லாமல் எழுதப்பட்ட அந்த ஆவணத்தின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மீனா. இவர் பாதுகாத்து வைத்திருந்த பழங்கால ஆவணம் ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி என்பவரிடம் கொடுத்துள்ளார். அதனை ஆய்வு செய்த நாராயணமூர்த்தி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை கண்டறிந்துள்ளார். கணியர் ஞானசேகரன் உதவியோடு அதை ஆய்வு செய்தபோது அந்த ஆவணம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாள் என்பதும் அதை பாலசமுத்திரம் ஜமீன்தாரிணி சின்னோ பழம்மா எழுதியிருப்பதும் தெரிய வந்தது. இந்த ஆவணம் பாலசமுத்திரம் ஜமீன்தாரிணி சின்னோ பழம்மா சொற்படி எழுதப்பட்டு இறுதியில் அவருடைய கையொப்பம் இடப்பட்டுள்ளது. மொத்தம் 31 வரிகளில் எழுதப்பட்டுள்ள இந்த ஆவணத்தை தனது ஜமீன் பண்ணையின் 23 ஏஜென்ட்டுகள் பெயர்களை எழுதிய ஜமீன்தாரிணி சின்னோ பழம்மா அதை மேனேஜர்கள் விவர பத்திரம் என்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாளில் பதிந்து வைத்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பத்திரப்பதிவுகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கருவூலம் மூலம் நடைபெற்றன என்பது இந்த பத்திரத்தின் மூலம் தெரிய வருகிறது. இந்த ஆவணம் 1818ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி எழுதப்பட்டதாக கூறும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி அதில் இடம்பெற்றுள்ள மொழிகள் குறித்தும் மேலாளர்களின் பெயர்கள் சாதிய பாகுபாடு இல்லாமல் இடம்பெற்றுள்ளது குறித்தும் விளக்குகிறார். அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முத்திரை இருக்குது. அதுல வந்து பொக்கிசம்னு எழுதியிருக்காங்க. தமிழ்ல மேல பொக்கிசம்னு எழுதி நடுவில் வந்து ட்ரெஸரின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதற்கு கீழே கஜானான்னு சொல்லி உருதுல எழுதியிருக்காங்க. அப்புறம் பொக்கிசமு அப்படின்னு சொல்லி தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த பழனி பாலசமுத்திரம் வந்து தெலுங்கு வழி வந்த ஜமீனை சேர்ந்தது. இதுல வந்து 23 மேனேஜர்களை எழுதியிருக்காங்களே. இதுல வந்து வேற வேற ஜாதிகளை சேர்ந்தவங்களை வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. 23 ஜாதிகளுமே வேற வேற ஜாதிகள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாதிகள் வந்து அப்போ உயர்த்தப்பட்ட ஜாதிகள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்ங்கிற அந்த கணக்கு எதுவும் இல்லாம, ஜாதிகள் கலங்கி போய் மேல கீழேன்னு எதுவும் இல்லாம ஜாதிகளை வந்து 23 ஜாதிகளை சேர்ந்த பண்ணை மேனேஜர்ல வந்து இதுல வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பத்திரத்தை எழுதிய சின்னோ பழம்மாவின் கணவரான ஜமீன்தார் வேலாயுத சின்னோப நாயகர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியரால் பிடிக்கப்பட்டு சென்னையில் சிறை வைக்கப்பட்டார். அங்கு அவர் மரணமடைந்ததைத் தொடர்ந்து அவர் மனைவியான சின்னோ பழம்மா ஆங்கிலேயர்களால் பெயரளவுக்கு ஜமீன்தாரிணி ஆக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த சின்னப்பழம்மாள் இருக்காங்களே, இந்த சின்னப்பழம்மாள் ஜமீன்தாருடைய கணவர் அவர் வந்து வேலாயுத சின்னப்ப நாயக்கர். அவரை வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போய் சென்னையில வச்சுட்டாங்க. சென்னையில வச்சு அங்கே அவர் வந்து இறந்து போயிட்டார். அது வந்து சில பேர் கொலை பண்ணியிருக்கிறதாக சில ஆவணங்கள் கிடைக்குது, சில தானா இறந்து போனமான ஆவணங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. இருந்தாலும் அது இறந்து போனதுனால இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை இல்லை. அதனால அந்த ஜமீன்தாரை பார்க்கக்கூடிய அந்த ஜமீன், அந்த பாலசமுத்திரம் பழனி ஜமீனை பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பை வந்து சின்னப்பழம்மாள்கிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து கொடுத்துட்டு அதற்கான சம்பளமா மாசம் 30 பொன் வராகன், அந்த காலத்துல வந்து வராகன்னு சொல்லுவோம், அது மாதிரி பொன் வராகனை வந்து இந்த அம்மாவுக்கு சம்பளமா கொடுக்குது. மேலோட்டமா இந்த ஜமீனுடைய அவ்வளவு சொத்துக்களையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த சின்னப்பழம்மாள் வந்து அந்த 2ஆம் பத்திரத்துல இவங்க கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முத்திரை தாள்ல இதை வந்து பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. பழனியில் கிடைத்துள்ள கிபி 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அந்த ஆவணத்தை பாதுகாக்கும் பணியில் தொல்லியல் துறை ஈடுபட்டுள்ளது.